ஜெபம் பண்ண கடவோம். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போம். மகா பரிசுத்தமும் அன்பும் கிருபைகளும் நிறைந்த பரலோக பிதாவே, உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு கூட பேசுகிற தெய்வமே, இந்த பரிசுத்தமான ஞாயிறு ஆராதனை வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய திருச்சமூகத்திலே உமது பிள்ளைகளாக நாங்கள் கூடி வரவும், ஆண்டவரோடு ஐக்கியப்படவும் நீ தந்திருக்கிற அருமையான நற்கருணை ஆராதனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் எங்கள் மத்தியிலே எழுந்தருளி உம்முடைய பிரசன்னத்தினால் நிறைத்து இந்த திவ்ய நற்கருணை ஆராதனை ஒவ்வொருவருக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படி ஜெபிக்கிறோம். விசேஷமாக அப்பத்தை பிட்கையிலே தம்மை வெளிப்படுத்தி உம்முடைய கிருபையினால் நிரப்பும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாக கீதம் 3 பாமாலை 3 பாடுவோம். உன்னதம் ஆழம் எங்கேயும் தூயர்க்கு ஸ்தோத்திரம். கீதம் 3 பாமாலை 3 பாடுவோம். ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்கள் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ஆமேன். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியம் அறிந்திருக்கிற சர்வவல்லமை தேவனே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூரணமாய் அன்பு கூறவும் ஒரு பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து நிமித்தம் ஒரு பரிசுத்தாவின் ஏவுதலால் எங்கள் இறுதி சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருளோ. நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவுளம் பற்றி சொல்லிய வார்த்தைகளாவன. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர்,
உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக என்பது பிரதான கற்பனை. இதற்கொப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறரிடத்தில் அன்பு கூறு என்பதே. இவைகள் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. இவ்விரண்டு கற்பனை நியாயப்பிரமாணமும் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்பதே. ஜபம் பண்ண கடவோம். பிரசன்ன திருநாளுக்கு பின்வரும் 3ஆம் ஞாயிற்றுக்குரிய சுருக்க ஜபம். சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, எங்கள் பலவீனங்களை இரக்கமாக நோக்கி பார்த்து எங்களுக்கு மோசங்களும் ஆபத்துகளும் வரும்பொழுதெல்லாம் உமது வலது கரத்தை நீட்டி எங்களை காப்பாற்றிட வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். உட்காருங்கள். நிருப வாக்கியம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ள நிருப வாக்கியம் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் பிலிப்பியர் திருச்சபைக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரை. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமுமானவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாயிருக்க எயோதியாளுக்கும் சிந்திக்கையாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன். அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியாயிருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் கிளமெந்தோடும் மற்ற என் உடல் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோடே கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார் என்பது. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள நிருப வாக்கியம் வாசித்து முடிந்தது. பரிசுத்த சுவிசேஷ வாக்கியத்திற்காக நாம் யாவரும் எழுந்து நிற்போம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை அடங்கியிருக்கிற தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம்
1 வசனம் முதல். இயேசு மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். இயேசு அவனை நோக்கி, இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு. ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து என்றார். இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சுஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதித்திரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய்யென்றால் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவருடைய பந்தியிருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறமான இருளிலே தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்றார். அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான் என்பது. வானத்தையும் பூமியையோ காணப்படும் காணப்படாததோ எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிறார் சர்வபிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே சத்தமாய் தேவனுடைய பிரதமமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவையும் அவர் சகலமும் உண்டாவதற்கு தமது பிதாவினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர், தேவனுடைய தேவமானவர், ஜோதி ஜோதியானவர், மேதனி மேதேவன் உண்டாக்கப்பட்டவர், ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய நேசமுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதனவர், காரவும் நமக்கு உண்டாகும் பரமனுக்கு பிரஸ்தாவினது மனுஷனானார். நமக்காக சிலுவையில் அறைந்து பாடுபட்டு அடக்கம் வேதவாக்கின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்தில் ஏறி பிதாவின் பசுவித்தேரோ
ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக பாமாலை 335 பாடுவோம். இவ்வேளைக்காக பலியான நான் என்றும் நிற்கத்தக்கதான என் இயேசுவினுடைய தயை. பாமாலை 335 பாடுவோம். உட்காருங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, திருநெல்வேலி திருமண்டலம் கல்லடிக்குறிச்சி சிஎஸ்ஐ கிறிஸ்து ஆலயத்தின் சார்பாக இந்த ஆராதனை வேளையில் பங்கு பெறும்படி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் உங்களோடு கூட இருப்பதாக. ஒவ்வொரு வாரமும் ஏஞ்சல் தொலைக்காட்சி மூலமாக உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். தேவன் நமக்கு தந்த நல்ல வாய்ப்புகளுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். விசேஷமாக இந்த அருமையான தருணங்களை நமக்கு ஏற்படுத்தி தருகிற நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமையான ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், அதனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய தரிசனத்தோடு கூட ஐயா அவர்கள் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே ஐயா அவர்களையும் அவர் செய்து கொண்டு வருகிற இந்த மகத்துவமான ஊழியங்களையும் ஆண்டவர் தாமே அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தனி ஜபங்களிலே, குடும்ப ஜபங்களிலே ஐயா அவர்களுக்காக அவர் செய்து கொண்டு வருகிற ஏஞ்சல் தொலைக்காட்சி ஊழியங்கள் மற்றும் இயேசு ஊழியங்களுக்காக நாம் ஜபிப்போம், ஆண்டோடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஒவ்வொரு வாரமும் இதே ஆராதனை வேளையை நாங்கள் ஆராதனை வேளை சிஎஸ்ஐ திருநெல்வேலி டயசிஸ் என்ற யூடியூப் சேனலிலும் நாங்கள் ஒளிபரப்பு செய்கிறோம். அதையும் நீங்கள் பார்த்து மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள், ஆண்டோடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த ஆராதனை வேளை மிகுந்த ஜபத்தோடும் அதிக பிரயாசத்தோடும் ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு வழங்கி கொண்டு வருகிறோம். உங்களுடைய ஜபங்கள் அதிகமாக எங்களுக்கு தேவை. எனக்காக என்னோடு கூட இந்த உன்னதமான பணியிலே தன்னை அர்ப்பணித்து செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக,
குடும்பங்களுக்காக தினந்தோறும் உங்களுடைய தனி ஜெபங்களில் ஜெபிக்க உங்களை மிகுந்த அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஊழியத்திற்கு ஏராளமான தேவைகள் உண்டு. ஆண்டவர் உங்கள் உள்ளத்தை எவ்வாறு என்று சொன்னார். நீங்கள் மனமு வந்து இந்த ஊழியத்தின் தேவையை சந்தியுங்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உங்களை மிகுந்த அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாரத்திலும் இந்த ஆராதனை வேளையை ஒளிப்பதிவு செய்வதற்கு சென்னை ஆலம்பக்கத்தை சார்ந்த அருமையான ஒரு குடும்பத்தில் நமக்கு உதவி செய்திருக்கிறார்கள். அருமையான தாயார் திருமதி கிரேஸ் கமலகுமாரி அம்மா அவர்களுக்காக ஆண்டவர் துதிக்கிறேன். ஆண்டவர் அவர்களை அதிகமாக ஆசீர்வதித்த நிமித்தமாக இந்த அருமையான ஆராதனை வேளையை தாங்க முன் வந்திருக்கிறார்கள். தேவன் அவர்கள் கொடுத்த அருமையான மகன் அன்பு சகோதரர் ஜே டேவிட் ராஜகுமார், திருமதி டிபி நவீன் பிரியா ராஜகுமார், இந்த அருமையான பிள்ளைகளுக்காக ஆண்டு துதிக்கிறேன். தேவன் இந்த அருமையான மகனுடைய குடும்ப வாழ்வை ஆசீர்வதித்து 10 ஆண்டுகளை நிறைவு செய்யும்படியாக தேவன் கிருபை பாராட்டி இருக்கிறார். அதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் தாமே இவருடைய இந்த புதிய திருமண ஆண்டு அவருடைய மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவர் அனுகிரகம் செய்வாராக. விசேஷமாக தேவன் அவளுக்கு கொடுத்த 2 பிள்ளைகளுக்காக, அன்பு பிள்ளைகள் ஜோனத்தான் சாமுவேல், எஸ்தர் தபிதா, இந்த அருமையான பிள்ளைகளுக்காக ஆண்டவர் துதிக்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த சிறு பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா ஞானத்தையும் கிருபைகளையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் கொடுத்து அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் கீழாகாமல் மேலாவீர்கள், வாலாகாமல் தலையாவீர்கள் என்று சொன்ன வார்த்தையின்படியே இந்த குடும்பத்தையும் அருமையான பிள்ளைகளையும் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன். இப்பொழுதும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக ஒரு நிமிடம் தலை வணங்கி ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய திருவார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம். எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் மூலமாக நாங்கள் பலப்படவும் அதனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் அந்த நன்மைகளை பெற்று உமக்கு சாட்சிகளை வாழ உதவி செய்யும். எங்கள் ஒவ்வொருவரோடு கூட பேசும். என்னை மறைத்து நீர் வெளிப்படும். எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். மீண்டும் உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக. இந்த நாளிலும் கூட நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தியான பொருள் அமைதிக்காக ஒன்றுபடுதல், யூனிட்டி ஃபார் ஜஸ்டிஸ் அண்ட் பீஸ் என்ற ஒரு தலைப்பிலே நாம் சிந்திக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். சமாதானத்திற்காக, அமைதியான ஒரு வாழ்விற்காக நாம் ஒன்றுபட வேண்டும் என்ற ஒரு தலைப்பு நமக்கு திருச்சபையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆதாரமாக தெரிந்து கொண்ட வேத வசனம் நீதிமொழியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். தீங்கை பிணைக்கிறவர்களின் இருதயத்தில் இருக்கிறது கபடம், சமாதானம் பண்ணுகிற ஆலோசனைக்காரருக்கு உள்ளது சந்தோஷம். சமாதானம் பண்ணுகிற ஆலோசனைக்காரருக்கு சந்தோஷம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கு ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தி வைக்கிறது. இது சமாதானம் எப்படி ஏற்படுகிறது? 2 மாறுபட்ட கருத்துடையவர்கள் எல்லாரும் ஒற்றுமைப்படுத்துவது தான் ஒரு பெரிய ஒரு சமாதானம். கடந்த ஆண்டிலிருந்து கிட்டத்தட்ட இன்றைய வரைக்கும் 100 நாட்களுக்கு அதிகமாக இஸ்ரவேல் பாலஸ்தீன போர் நடைபெற்று கொண்டு வருகிறதை நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். ஏராளமான அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டு வருகிறார்கள். ஹமாஸ் தீவிரவாதிகள் இஸ்ரவேல் நாட்டின் மீது படையெடுத்து 200க்கு அதிகமான இந்த பிணை கைதிகளை பிடித்து கொண்டு சென்றதை நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். ஆகவே இஸ்ரவேல் நாடு இந்த பாலஸ்டைன் மீது போர் தொடுத்தது. ஏராளமான மக்கள் கொல்லப்பட்டனர். இந்த போரை தடுத்து நிறுத்துவதற்காக ஐநா சபை உள்ளிட்ட சில நாடுகள் முயற்சி எடுத்தது. எப்படியாகிலும் இந்த 2 தேசத்தையும் ஒன்றுபடுத்தி விட வேண்டும், சமாதானத்தை ஏற்படுத்தி விட வேண்டும் என்று எவ்வளவோ பிரயாசப்பட்டார்கள். ஒன்று முடியவில்லை. சில வாரங்களுக்கு முன்பாக இஸ்ரேல் தேசத்தினுடைய பிரதமரை சந்தித்து, நெதன்யாகு இவரை சந்தித்து இந்த போர் நிறுத்தத்தை குறித்து அவரிடத்தில் கேட்டபொழுது அவர் சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா? இந்த ஹமாஸ் தீவிரவாதிகள் அவர்கள் தான் சண்டைக்கு இழுத்து விட்டார்கள், இனி அவர்களை அழிக்கும் வரை இந்த சண்டை ஓயாது. அப்போ இவங்க கேட்டுறேன், ஏன் நீங்கள் சமாதானத்தை ஏற்படுத்தக்கூடாது, 2 அவங்களுக்கு ஏராளமான அழிவு வந்து விட்டது சொன்ன உடனே வேதத்திலிருந்து அவர் ஒரு வசனம் ஒன்றை அந்த நிருபர்களுக்கு சொன்னார். பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது. அதை அவர் சொல்லி காண்பித்தார். சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு, யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் இருக்கிறது. இந்த காலம் யுத்தத்தின் காலம்,
ஆகவே நாங்கள் அவர்களோடு கூட ஒன்றுபட முடியாது, சமாதானத்துக்கு இடமில்லை, போய் வாருங்கன்னு சொல்லி அனுப்பிவிட்டார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, எப்பொழுது சமாதானம் வருகிறது? ரெண்டு மாறுபட்ட கருத்துக்களெல்லாம் ஒருமனப்பட்டு வரும்பொழுது மாத்திரம்தான் அங்கு சமாதானத்தை என்ன செய்ய முடியும்னா பெற்றுக்கொள்ள முடியும். நாம் 1 நாளாம் புஸ்தகத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது, அப்பொழுது அதிபதிகளுக்கு தலைவனான அமாசையின் மேல் ஆவி இறங்கினதினால் அவன், தாவீதே, நாங்கள் உம்முடையவர்கள், ஈசாயின் குமாரனே, உமது பட்சமாயிருப்போம், உமக்கு சமாதானம் சமாதானம், உமக்கு உதவி செய்கிறவர்களுக்கும் சமாதானம், உம்முடைய தேவன் உமக்கு துணை நிற்கிறார் என்றான் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவரை இந்த யூதா கோத்திரமும் இந்த இஸ்ரவேல் கோத்திரம் தனித்தனியாக இருந்தது. இப்பொழுது யூதாவை இந்த கோத்திரங்கள் தாவீதை ராஜாவை ஏற்றுக்கொண்ட பிறகு இஸ்ரவேல் படைத்தளபதி வருகிறான். அவன் சொல்லுகின்றான், நாங்கள் இதுவரை உங்களுக்கு எதிராக இருந்தோம், இனி உங்களுடைய பட்சமாய் இருப்போம், இனி உமக்கு பட்சமாக இருப்போம், உம்மோடு கூட ஒன்றாக இருப்போம். அது சொல்லிட்டு சொல்கிறான், உமக்கு சமாதானம். அப்போ எப்பொழுது சமாதானம் வருகிறது சொன்னால், இரண்டு இந்த பகையாய் நின்றவர்கள் ஒன்றாக ஒரே சார்பாக இருக்கும் பொழுது, அவர் இணைக்கப்படும் பொழுது அங்கே என்ன செய்யுதுன்னா சமாதானம் வருகிறது. இங்கு 1 நாளாம் 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்க்கும் பொழுது 22, 38 ஆகிய வசனங்களிலே நாளுக்கு நாள் தாவீதுக்கு உதவி செய்கிற மனிதர்கள் பெருகி கொண்டே போனார்களாம். அவன் பாருங்க, அதுவரை அவருடைய வாழ்க்கையில யுத்தம், போராட்டம், சஞ்சலம், பல வகையான கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருந்த நாட்களிலே ஆண்டவருடைய வாழ்க்கை ஒரு சமாதானத்தின் நாட்களை கட்டளையிட்டார். எல்லாரும் அவனுக்கு வந்து சேர்ந்தார்கள். யார் யாரெல்லாம் அவனுக்கு எதிராக இருந்தார்களோ ஒன்றாய் சேர்ந்தார்கள். 38ஆம் வசனம் சொல்கிறது, தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக்குறதற்கு இந்த யுத்த மனுஷர் எல்லாரும் அணி அணியாய் வைக்கப்பட்டவர்களாக உத்தம இருதயத்தோடு எப்ரோனுக்கு வந்தார்கள். இஸ்ரவேலில் மற்ற யாவரும் தாவீதை ராஜாவாக்குறதற்கு ஒருமனப்பட்டிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இப்பொழுது 2 தேசமாக 2 இந்த சவுலின் அவர்களுடைய குடும்பத்தில் தனியாகவும் இங்கு தாவீதுடைய குடும்பத்தார் இந்த வம்சம் தனித்தனியாக இருந்த பொழுதும் கூட இப்பொழுது 2 பேரும் ஒன்றாக சேர்ந்து என்ன செய்தாங்கன்னா, அவனை சமஸ்த இஸ்ரவேல் மீது ராஜாவாக அவனை உயர்த்துவதற்கு ஒருமனப்பட்டிருந்தார்கள் என்றால் எல்லாரும் ஒன்றாய் கூடி வந்தார்கள். அப்போதான் அவன் சொல்லலாம், உமக்கு சமாதானம் சமாதானம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானம், ஒரு அமைதி எப்பொழுது வருகிறது சொன்னால், அங்கு ஒற்றுமை வரும் பொழுது, ஒன்றுபடும் பொழுது மாத்திரம்தான் சமாதானம் என்ன செய்துன்னா வருகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் அதற்கு அப்புறமாக சாலமோன் காலத்துக்கு அப்புறமாக ரெகொபெயாம் காலத்திலே, அவனுடைய குமாரன் ரெகொபெயாம் காலத்தில் தேசம் 2ஆக உடைந்து விட்டது. ஒன்று யூதேயா தேசம், யூதா கோத்திரமும் இந்த பென்யமீன் கோத்திரமும் தனியாக என்ன செய்தாங்கன்னா ஒரு தேசமாக இருந்தது யூதேயா தேசம். அது யூதா மக்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இன்னொன்று இஸ்ரவேல் கோத்திரம், இஸ்ரவேல் நாடு என்று சொல்லி தனியாக பிரிக்கப்பட்டது. அதில் மற்ற 10 கோத்திரங்கள் இருக்கிறார்கள். அதற்கு சமாரியா தலைநகரம். காலப்போக்கிலே இந்த இஸ்ரவேலர் இங்கு சிறைப்பிடிக்கப்பட்டு, அசிரியர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு சென்று விட்டார்கள். இந்த யூதேயா தேசம், இந்த நாடு என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா பாபிலோனியர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு போய்விட்டது. 2 தேசமும் இப்பொழுது ஒரு காலத்தில் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருந்த தேசம், அந்த தேசம் இப்பொழுது மண்மேடாகிவிட்டது, அரங்கங்கள் இடிக்கப்பட்டு விட்டது, ஆலயங்கள் தீக்கிரையாக்கப்பட்டு அங்கு சாதாரண மக்கள், ஏழைகளும் எளியவர்களும் குடியிருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆகிவிட்டது. எல்லாருக்கும் பெரிய ஒரு துக்கம். நெகேமியா இதை கேள்விப்பட்டவர் மிகுந்த துக்கம் அடைந்தார் என்பதாக வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 37ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். 19ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், எப்ராஹிமுக்கும் அதைச் சேர்ந்த இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கும் அடுத்த யோசேப்பின் கோலை எடுத்து அதை யூதாவின் கோலோடு சேர்த்து அவைகளை ஒரே கோலாக்குவேன், அவைகள் என் கையில் ஒன்றாகும் என்கிறார் என்று சொல். 2 தனித்தனியாக இருந்துச்சு. 2 கோல அவர்கள் ஒவ்வொரு தேசத்துக்கு ஒவ்வொரு கோலாக அடையாளம் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அவர் சொல்ல, நான் 2 ஒன்றாக்குவேன். ஒன்றாக்குன உடனே அவர் சொல்றாரு 26ஆம் வசனத்தில், நான் அவர்களுடைய சமாதான உடன்படிக்கை செய்வேன். அப்போ எப்பொழுது அங்கு ஒருமனப்பாடு ஏற்படுகிறதோ, ஒற்றுமைப்படுத்தப்படுகிறதோ, அப்பொழுதுதான் சமாதானம் என்ன செய்கிறதுனா உண்டாகிறது.
வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதா பார்க்கிறோம். அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் சமாதானத்தை கொடுக்க விரும்புகிறார். இந்த சமாதானம் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் நமக்குள்ளாக ஒரு ஒற்றுமை, ஒரு மனம், ஒரு ஐக்கியம் வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு வேதத்திலிருந்து இந்த ஒரு மனம், இந்த ஒற்றுமை, இந்த சமாதானம் ஏற்படுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து ஒரு சில காரியங்கள் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் ஆதியாம் புஸ்தகத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது 50ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, உம்முடைய சகோதரர் உமக்கு பொல்லாங்கு செய்திருந்தாலும் அவர்கள் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் நீர் தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று உம்முடைய தகப்பனார் மரணமடையும் முன்னே உமக்கு சொல்லும்படி கட்டளையிட்டார் என்பதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது யார் சொன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எகிப்து தேசத்தில் இப்பொழுது யாக்கோபு மரணமடைந்து விட்டார். அங்கு யோசேப்பு பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கின்றான். அவருடைய சகோதரர்கள் எல்லாரும் அதே தேசத்திலே கோசேன் நாட்டு அந்த பகுதியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ தகப்பனார் மரித்த பிறகு இந்த மற்ற 10 சகோதரர்களுக்கு ஒரு பெரிய பயம். என்ன பயம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் இவன் 17ஆவது வயதில் தன்னுடைய சகோதரர்களை அவர்களை பார்க்க வந்திருக்கும் பொழுது அவன் எல்லாரும் அடித்து ஒரு குழியிலே போட்டு அவனை வேதனைப்படுத்தினாங்க. எவ்வளவோ அவன் கெஞ்சினான், அண்ணா என்னை கொன்றாதீங்கன்னு சொல்லி எவ்வளவோ கெஞ்சினான். ஈவு இறக்கமற்று அவளை அடித்து, அது மாத்திரமல்ல, மீதியானுடைய கரத்தில் ஒரு 20 வெள்ளிக்காசுக்கு வித்துட்டாங்க. தன் சொந்த சகோதரன், தன்னுடைய இரத்தத்தின் இரத்தமான ஒரு உடன்பிறப்பு என்பதை கூட அவள் மறந்து அவனை அவ்வளவாய் பகைத்து இந்த யோசேப்புக்கு பயங்கரமான தீங்கு செய்தார்கள். இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, காலப்போக்கில் இந்த யோசேப்பு எகிப்து தேசத்தில் போய் பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்துக்கு வந்துட்டான். இது இவங்க யாருக்குமே தெரியாது. எப்பொழுதுமே ஒரு மனிதன் கர்த்தருடைய சித்தத்தின்படி நடக்க ஆரம்பிக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட போராட்டங்கள் வந்தாலும் அதை தேவன் நன்மையாகத்தான் முடிய பண்ணுவார். அதில் சந்தேகம் கிடையாது. அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒருவேளை நீங்கள் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஏன் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய சோதனை போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறீர்களோ, அந்த முடிவை பார்க்கும் பொழுது அது சம்பூர்ணமாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். இது யோசேப்பு ஆரம்ப காலத்தில் அவ்வளோ பெரிய ஒரு துயரத்தையும் துக்கத்தையும் வேறு மனுஷன் மூலமாக அனுபவிக்கலை. அப்படி இருந்தால் கூட மனசு ஆறிடும். இன்னொரு மனுஷன் செய்திருந்தா கூட இவன் இவ்வளவு வேதனைப்பட்டிருக்க மாட்டான். சொந்த சகோதரர்கள் தான் இவனுக்கு இவ்வளோ பெரிய தீங்கு பண்ணினாங்க. இப்போ இவங்க எல்லாரும் இங்கே கோசை நாட்டில் இருக்கிறாங்க. இந்த சரித்திரம் நமக்கு நன்றாக தெரியும். இப்போ அவங்க பயப்படுறாங்க, தகப்பனார் மரித்து போய் விட்டார், இனி நம்மை கொலை செய்து விடுவானோ என்று சொல்லி, நம்முடைய குடும்பத்தை அழித்து விடுவானோ, நம்முடைய எல்லா ஆஸ்திகளையும் இவன் பறித்து விடுவான்னு சொல்லி பயந்து போயிருக்கிறாங்க. ஆள் அனுப்புகிறாங்க. அப்படி தகப்பனார் இருக்கும்பொழுதே மன்னிக்க வேண்டும் சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி இங்கு தூது அனுப்புகிறார் எது சொல்லப்பட்டிருக்கு. அது மாத்திரமல்ல, 18ஆம் வசனம் சொல்லுகிறது, அவனுடைய சகோதரரும் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து, இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த வசனத்தில் அவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மிகுந்த கலக்கத்தில் இருக்கிற சகோதரர்கள் தன்னுடைய சகோதரனாகிய யோசேப்பு நம்மோட பட்சமாக இருக்கணும், நம்மோடு சமாதானமாக இருக்கணும். அதற்கு என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவன் மன்னிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். நம்மோடு கூட அவன் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். யோசேப்பு தன்னோடு கூட எல்லா சகோதரோடு கூட ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று அவர் என்ன செய்ய எதிர்பார்க்கிறாங்க. ஒருவேளை இந்த யோசேப்பு அதை விரும்பாமல் மன்னிக்காமல் இருப்பான் என்று சொன்னால் நம்ம நிலைமை பரிதாபமாக போய்விடும். சமாதானமற்ற ஒரு சூழ்நிலை, வேதனையோடு கூட நம்முடைய வாழ்க்கை முடிந்துவிடும் என்று அவர் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அப்போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சமாதானம் பெறுவதற்கு, ஒருமனப்படுவதற்கு, ஒற்றுமை ஏற்படுவதற்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, மன்னிக்கின்ற ஒரு சுபாவம். யோசேப்பிட்ட அவங்க எதிர்பார்க்கிறாங்க, யோசேப்பு மன்னித்தாதான் இவங்களுடைய வாழ்வு, மன்னிக்காவிட்டால் இவர்களுக்கு அதே எகிப்து தேசத்தில் இவங்களுக்கு அங்கே கல்லறை தான் கிடைக்கும். ஆனால் இவன் என்ன சொல்கிறேன் பாருங்க, 21ஆம் வசனத்தில், நீ பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களுடைய பட்சமாய் பேசினான். அவர்கள் பட்சமாக ரொம்ப அன்பாவோடு கூட பேசுகிறதாக வேறு சொல்லப்பட்டிருக்கு. எந்த விதமான விகற்பம் அவன்கிட்ட கிடையாதுங்க, எந்த விதமான அவன்கிட்ட இந்த பகை உணர்ச்சி கிடையாது, மன்னிக்கின்ற ஒரு சுபாவம். அதனால தான் அவனுடைய சகோதரர்களோடு கூட என்ன செய்துனா ஒற்றுமையோடு கூட இருக்க முடிஞ்சிச்சு. இவனுக்கு எவ்வளோ துரோகம் பண்ணினாலும் கூட இந்த யோசேப்பு அந்த துரோகத்தை எல்லாம் மன்னித்து
அவரை நேசித்தான். ஆகவே தான் அவளோடு கூட ஒருமனப்பட்டிருந்தான். ஒரு பெரிய மகிழ்ச்சி, சந்தோஷம். அந்த தேசத்தில் ஆண்டவர் அவளை ஆசீர்வதித்து அவருடைய சந்ததியை பலுகி பெருக பண்ணினார் என்பதாக வேதத்தில் பார்க்கிறோம். தனக்கு எதிராக இருந்தவர்கள், தன்னை கொலை செய்யும்படியாகி துணிந்த தன்னுடைய சொந்த சகோதரர்களை கூட அவன் மன்னித்தான் என்பதாக வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் ஒரு செய்தி ஒன்றை படித்தேன். அமெரிக்க தேசத்தில் உள்ள பென்சில்வேனியா இந்த பகுதியிலே ஒரு சிறிய ஒரு ஆலயம் ஒன்று உண்டு. அதிலே பீட்டர் மில்லர் என்று சொல்லப்பட்ட ஒரு போதகர் கர்த்தருக்காக வைராக்கியம் ஊழியம் செய்து கொண்டு வந்தார். வேத வசனத்தின்படி வாழ வேண்டும் என்ற ஒரு வைராக்கியத்தோடு ஊழியம் செய்து கொண்டு வந்த ஒரு அருமையான போதகர். அந்த பகுதியில் உள்ள எல்லா சமுதாய மக்களாலும் அன்போடு கூட எல்லாராலும் நேசிக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரர். அந்த சர்ச்சுக்கு பக்கத்தில் ஒரு மனுஷன் என்ன வச்சதான்னா வாழ்ந்து கொண்டு வந்தான். அவன் இவருக்கு பயங்கரமான வேதனைகள், ஏராளமான தொல்லைகளை என்ன செய்தான்னா கொடுத்து கொண்டு வந்தான். அந்த மனுஷனுடைய பெயர் மைக்கேல் விட்மன் என்று சொல்லி அவனுடைய பெயர் பார்த்துக்கிறேன். உலகத்திலே இந்த ஊழியக்காரருக்கு ஒரு பெரிய ஒரு முதல் எதிரி யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த மைக்கேல் விட்மன் தான். அவ்வளவா இவரை எதிர்த்தார். இவர் எதை செய்தாலும் குற்றம் பிடிப்பார். இந்த போதகரை கண்டாலே அவருக்கு பிடிக்காது. அந்த அளவாய் வெறுத்தார் பார்த்துக்கிறேன். அது மாத்திரமல்ல, அந்த மைக்கேல் விட்மன் பல வகையான தவறான காரியங்களையும் செய்து கொண்டிருந்த மனிதன். அந்த தேசத்துக்கு விரோதமாக, அமெரிக்க தேசத்துக்கு விரோதமாக பல காரியங்களை செய்தபடியினால் இவர் தேச துரோக வழக்கில் கைது செய்யப்பட்டு அவர் பிலதெல்பியாவில் கொண்டு போய் எங்கள் நீதிமன்றத்தில் விசாரணை கைதியாக வைக்கப்பட்டார். அங்கு விசாரணை நடைபெற்றது. அதனுடைய முடிவு அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தண்டனை மரண தண்டனை. இதை கேள்விப்பட்ட உடனே இந்த பீட்டர் மில்லர் ஒரே ஓட்டமாக பிலதெல்பியாவுக்கு செல்கின்றார். அதற்குள்ளாக மைக்கேல் விட்மேனை என்ன செய்து விட்டார்னு சொன்னால், அவரை கொலைத்த மரணத்தை நிறைவேற்றுவதற்காக அங்கிருந்து ஒரு 15 மைல் தூரத்தில் உள்ள ஒரு இடத்திற்கு அவரை அனுப்பிவிட்டார்கள். இவர் வேகமாக செல்லுகின்றார். அங்கு ஜெனரல் ஜார்ஜ் வாஷிங்டன் அங்கு இருக்கின்றார், அமெரிக்க தேசத்துடைய பிரசிடென்ட். அவர் போய் சொல்லுகிறார், எப்படியாயிலும் எங்களுடைய திருச்சபை சார்ந்த இந்த மைக்கேல் விட்மனை மன்னிக்க வேண்டும், அந்த மரண தண்டனையிலிருந்து அவருக்கு ஒரு விடுதலை கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சினார். இதை கேட்ட உடனே அந்த ஜார்ஜ் வாஷிங்டனுக்கு சற்று கோபம்தான், வேதனை தான். தேச துரோக வழக்கில் கைது செய்யப்பட்டு மரண தண்டனை நியமிக்கப்பட்ட இந்த மனிதனுக்காக நீங்கள் எப்படி பரிந்து பேச வரலாம்? இவர் உங்களுடைய நெருங்கிய சிநேகிதனாக இருக்கிறபடினால்தான் இப்படி வருகிறார் என்று சொல்லி அவரை பார்த்து சொன்னார். இதை கேள்விப்பட்ட உடனே இந்த பீட்டர் மில்லர் ஓன்று கதறி கூச்சலிட்டார். அவர் சொன்னார், இந்த மைக்கேல் விட்மேன் எனக்கு நெருங்கிய நண்பன் கிடையாது. உலகத்திலேயே என்னை முதல் எதிரியாக பார்க்கிற ஒரு மனிதன் இந்த மைக்கேல் விட்மேன் தான். என்னுடைய மரணத்தை அவனோடு எதிர்பார்த்து கொண்ட மனுஷன் தான் இந்த மனுஷன். அவனுக்காகத்தான் நான் பரிந்து பேச வந்திருக்கிறேன் ஒழிய, என்னை எதிர்க்கிற, என் மேல் கோபமாக இருக்கிற, எனக்கு எதிராக செயல்படுகிற அந்த மனிதனுக்காகத்தான் உங்களிடத்தில் நாங்கள் பரிந்து பேச வந்திருக்கிறேன் ஒழிய நண்பனுக்காக இல்லைன்னு சொன்ன உடனே ஜார்ஜ் வாஷிங்டன் கேட்டு ஒரு பெரிய அதிர்ச்சி அடைந்தார். தனக்கு எதிராக செயல்பட்டு கொடுத்த அந்த மனிதனுக்காக இவ்வளவு பரிந்து பேசணும்னு சொல்லி உடனடியாக அங்கிருந்து மரண தண்டனையிலிருந்து அவருக்கு ஒரு விடுதலை கொடுத்து தான் கையொப்பமிட்டு ஒரு கடிதத்தை அவர் கையில் கொடுத்து விட்டார். இந்த கடிதத்தை வாங்குவதற்காக 60 மைல்கள் நடந்தே வந்திருக்கிறார். ரொம்ப ஆச்சரியம் அந்த ஜனாதிபதிக்கு. தனக்கு எதிராக செயல்பட்டு கொண்ட அந்த மனிதனுக்காக இத்தனை தூரங்கள் கால் கடுக்க நடந்து வந்திருக்கிறேன்னு சொல்லி மீண்டும் அந்த கடிதத்தை பெற்றுக்கொண்டு ஒரே ஓட்டமாக 15 மைல்கள் ஓடினார். அவருக்கு வசதியான அந்த வசதிகள்லாம் வாய்ப்புகள்லாம் கிடையாது. அப்போ அங்கே போய் அந்த மரணத்தை நிறைவேற்றுகிற அந்த அதிகாரிகளை நோக்கி ஓடுகின்றார். ஏராளமான மக்கள் கூடியிருக்கின்றனர் அவருடைய மரணத்தினை பார்ப்பதற்காக. இவர் வேகமாக ஓடி வருவதை கண்டு அந்த மைக்கேல் விட்மேன் அவரை பார்த்தோன்னு சொன்னார். அங்கிருந்து அலறினார், என்னுடைய மரணத்தை காணும்படியாக பென்சில்வேனியாவிலிருந்து பல மைல்கள் நடந்து ஓடி வந்திருக்கிற துரோகி என்று சொல்லி கூச்சலிடுகிறான் அந்த கைதி, மரண தண்டனை கைதி. இவர் அதை பற்றி ஒன்றுமே பேசவில்லை. வேகமாக உள்ளே நுழைந்து அதிகாரியுடைய கரத்தில் அந்த கடிதத்தை கொடுக்கிறார். பார்த்து அந்த அதிகாரி ஆச்சரியம் அடைந்தார். இந்த கைதி இப்படி அவரை ஏசி கொண்டிருக்கிறான், அவனுக்காக இப்படி ஒரு
ஒரு விடுதலை கடிதத்தை கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு அவனை விடுவித்து விட்டார். அதற்கு அப்புறமாக தான் மைக்கேல் விட்மன் அறிந்தார், இது பீட்டர் மில்லர் எவ்வளோ ஒரு அன்பு நிறைந்தவர், மன்னிக்கின்ற சுபாவம் உடையவர் சொல்லி. அங்கிருந்து திரும்பி பென்சில்வேனியாவுக்கு வந்தார். அப்படி வாழ்நாள் முழுவதும் அதற்கு எதிரியாக அல்ல, வாழ்நாள் நண்பராக இருந்தார் என்பதாக வரலாறு சொல்லுகிறது. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு போதகர் ஒரு மனுஷன்தான், ஆனாலும் கூட அவனுக்கு எத்தனையோ விருப்பு வெறுப்புகள் இருந்தாலும் கூட தனக்கு எதிராய் செயல்பட்டு மன்னித்தான் அல்லவா? அது அங்கே கிறிஸ்துவின் அன்பு. கிறிஸ்துவின் அன்பு பிறரை மன்னிக்கக்கூடிய ஒரு சுபாவம் நமக்கு வேண்டும். ஒரு நாள் பேதுரு ஆண்டவர்கிட்ட கேட்குறான். மத்தேயு 18:21 ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு 7 தரம் அல்ல, 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். எத்தனை முறை ஓட்ட மன்னிப்பு கேட்டாலும் மன்னிப்பு கொடுக்கணும். இன்றைக்கு நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில் இதை மன்னிக்கின்ற சுபாவம் இருக்கிறதா? நம்ம சொல்லுவோம், சில பேரை மன்னிக்க முடியாமல் இருக்கும். ஏன் நீங்கள் மன்னிக்கிற? நான் எத்தனையோ தடவை வார்னிங் கொடுத்துட்டேன். முதல் தடவை தப்பு பண்ணா மன்னித்தேன், 2வது தடவை தப்பு பண்ணால் மன்னித்தேன், 3வது தடவை நான் சொல்லி அனுப்பினேன், இனி தப்பு பண்ண உன்னை மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்ல தெரியுமா? எத்தனை முறை மனசாபப்பட்டு ஒருத்தர் வந்தாலும் கூட மன்னிக்க வேண்டும். இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் பெற்ற பிள்ளைகளை மன்னிக்க முடியவில்லை, கணவனை மன்னிக்க முடியவில்லை, மனைவியை மன்னிக்க முடியவில்லை, பிள்ளைகள் சேர்த்து அவர்களை மன்னிக்க முடியலைங்க. அப்புறம் எப்படி அந்த குடும்பத்தில் சமாதானம் பெருகும்? அந்த குடும்பத்தில் எப்படி அன்பு பெருகும்? எப்படி ஒற்றுமை இருக்கும்? பிள்ளைகள் சில வேளை தவறு செய்கிறார்கள், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அந்த தவறுக்காக நம்ம சொல்கிறோம், நீ செத்தா கூட என் வீட்டு வாசலுக்கு என்னச்சு கூட வரக்கூடாது. நிறைய குடும்பங்களில் பிள்ளைகள் அவங்க எத்தனையோ மனசாவப்பட்டு மன வருந்தி பெற்றோர்கள் வந்தால் கூட பெற்றோர்கள் பிள்ளைகள் என்ன செய்து கொள்ள முடியும்? ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலைமை. அதே போல் பிள்ளைகள் பெற்றோர்களை ஏற்றுக்கொள்ள முடியலைங்க. கணவன் செய்த தவறுகளுக்கு மனைவி ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, மனைவி செய்த தவறுகளுக்கு கணவனை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கிறிஸ்துவின் அன்பு எப்படி நமக்கு பெருகும்? நம்முடைய வாழ்க்கை எப்படி சமாதானம் பெருகும்? இந்த சமாதானத்துக்கு தேவையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா மன்னிக்கின்ற ஒரு சுபாவங்க, மன்னிக்கின்ற ஒரு சுபாவம். இந்த யோசேப்பை பாருங்க, சொந்த சகோதரர்கள் வேறு யாரும் கிடையாதுங்க, கூட பிறந்தவங்க தான் கொலை செய்யும் அளவிற்கு துணிந்தார்கள். ஒரு அடிமை போல விற்று போட்டாங்க 20 வெள்ளிக்காசுக்கு. அதை எல்லாரும் பங்கு வச்சுக்கிட்டாங்க, 10 பேரும் பார்த்துக்கிட்டேங்க. எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு நிலைமை பார்த்துக்கிட்டேங்க. ஆனால் அவர்களிடம் பட்சமாய் பேச, அதனால தாங்க அவனை ஆண்டவன் தேசத்தில் உயர்த்தினாரு. ஒரு அந்நியனை கொண்டு போய் தேசத்தில் உயர்த்தின சாதாரண உயர்த்த முடியுமா? நமக்குள் தேவன் எதிர்பார்க்கிற அந்த மன்னிக்கின்ற சுபாவத்தை அவர் நினைச்சுதான் அவர் எதிர்பார்க்கிறாரு. அது இருக்குதா நம்மகிட்ட? இல்லாவிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே உண்மை போல என்னை மாற்றுங்க. எத்தனை முறை சொல்றேன், ஆண்டவரே உண்மை போல என்னை மாற்றுங்க, ஆண்டவர் உண்மை போல என்னை மாற்றுங்க. அப்படி காணப்பட்டது மன்னிக்கின்ற ஒரு சுபாவம். ஆண்டவர் சிலுவையில் தொங்கும்போது முதல்ல என்ன சொன்ன தெரியுமா? பிதாவே இவர்களை மன்னியும், இவர்களை மன்னியும். யாரை பார்த்து சொல்ல? தன்னை குத்தினவர்களை பார்த்து, அடித்தவர்களை பார்த்து, பரியாசம் பண்ணுகிறவர்களை பார்த்து, கல்லனை பார்த்து, எல்லாத்தையும் பார்த்து சொல்றாரு, ஆண்டவரே மன்னிங்க, ஆண்டவரே மன்னிங்க, ஆண்டவரே. அவங்க கிறிஸ்து அறியலைங்க, நாம் அறிந்திருக்கிறோம். நமக்குள்ளாக அந்த சுபாவம் இருக்கிறதா நாம் யோசித்து பார்க்கணும். இல்லாத பட்சத்தில் நாம் கிறிஸ்தவனாக கிறிஸ்தவனை வாழ்வதில் எந்த விதமான தகுதியும் நமக்கு கிடையாது. மன்னிச்சு பாருங்க, அப்படி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீங்க. இத்தனை குடும்பத்தில் சகோதர சகோதரிகளுக்குள்ளாக பிரிவினைகள், இந்த பிரிவினைகள் மன விசாரங்கள் என்னச்சு உண்டு பண்ணும் என்று நியாயாதிபதி புத்தகம் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ரூபனுடைய பிரிவினை மிகுதி, அது நிமித்தம் மன விசாரங்கள் அதிகம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பிரிவினையை அகற்றுவோம், அகற்றும் பொழுது சமாதானம் ஏற்படும். இரண்டாவதாக இது ஒற்றுமை ஏற்படுவதற்கு ஆண்டவர் இங்கு வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கிற இன்னொரு காரியம் என்ன வேண்டுமா நமக்கு? அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது வேத வசனம் இவ்வாறாக சொல்லுங்க. 26ஆம் வசனம், சவுல் எருசலேமுக்கு சீஷருடனே சேர்ந்து கொள்ள பார்த்தான். அவர்கள் அவனை சீசன் நம்பாமல் எல்லாரும் அவனுக்கு பயந்திருந்தார்கள். இங்கு வேதத்தில் பார்க்கும் பொழுது தமஸ்குக்கு செல்லுகின்ற வழியிலே கர்த்தர் இந்த சவுலை சந்தித்தார். அவன் ரட்சிக்கப்பட்டான். ஆண்டவரை என்ன செய்ய சித்தமாக இருக்குன்னு சொல்லி கேட்டு தன்னை முற்றிலுமாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தான்.
அனனியா வந்து அவனுடைய தலை மீது கைகளை வைத்து ஜெபம் பண்ணான். அவன் பார்வை அடைந்தான், பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டான், ஞானஸ்நானம் பெற்றான். இப்போ ஞானஸ்நானம் பெற்ற உடனே 20ஆம் வசனம் சொல்லுகிற, தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களில் பிரசங்கம் பண்ணாங்க. இதை கேட்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டார் என்பதாக வேத வசனம் சொல்லுகிறது. இது தமஸ்குல நடந்தது. இப்போ திருப்பி எருசலேமுக்கு வாரான். எருசலேமுக்கு வந்த உடனே இது சீசர்கள் என்ன செய்யணும்? சவுல் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தும்படி அதிகாரங்களை பெற்றுக்கொண்டவன், எவ்வளவோ பேர் கொலை செய்யப்படுவதற்கு சம்மதித்தவன். இன்னைக்கு இப்படிப்பட்டவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு சொல்லி சந்தோஷப்படணும். ஆனால் அவனை வந்த உடனே அவனை சேர்த்து கொள்ளாமல் அவனை தள்ளி தான் என்ன செய்தாங்க வைத்தார்கள். அப்போ அவனுக்கு எவ்வளோ ஒரு மன வேதனை இருக்கு பாருங்க. புதிதாக ரட்சிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவன், ஒரு விசுவாசி, ஒரு ஊழியக்காரன், அவனை மற்றவர்கள் சேர்த்து கொள்ள பயந்தார்கள். எங்கே உள்ளே வந்து திருப்பி ஏதாவது கரெக்டாக பண்ணிடுவான்னு சொல்லி. ஆனால் அப்பவும் பாருங்க 27ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது பரணமா என்பவன் அவனை சேர்த்து கொண்டு அப்போஸ்தலரிடத்தில் அழைத்து கொண்டு போய் என்று வேதத்தில் சொல்லப்பட்டது. அப்போ எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட அந்த சவுலை இந்த பரணமா நினைச்சுதான் என்றால் அவன் மீது கரிசனை கொண்டு ஏற்றுக்கொண்டான். இந்த ஒற்றுமை ஏற்படுவதற்கு, ஐக்கியம் ஏற்படுவதற்கு, சமாதானம் ஏற்படுவதற்கு இரண்டாவதாக நமக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம், மற்றவர்கள் மீது கரிசனை உடைய ஒரு சுபாவம் நமக்கு என்ன செய்யணும் இருக்கணும். சில பேர் படுகிற பாடுகள், அவன் கடந்து போகிற பாதைகளை எண்ணி அவன் மீது கரிசனை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் நினைச்சதாங்கன்னா எதிர்பார்க்கிறாரு. நம்மகிட்ட அந்த சுபாவம் இருக்கிறதா அப்படின்னு நம்ம கொஞ்சம் நினைச்சேன்னா யோசித்து பார்க்கணும். அன்பானவர்களே, சும்மா சமாதானம் வந்துடாது, பார்த்துக்கங்க, அமைதி வந்துடாது, ஒற்றுமை ஏற்பட்டுறாது. இந்த ஒற்றுமைக்கு மற்றொரு மீது ஐக்கியப்படுத்துவதற்கு தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை, கரிசனை. எல்லாரும் நம்மளை மாதிரி இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. 5 விரல்களும் ஒரே மாதிரி கிடையாது, வித்தியாசங்கள் இருக்குது. பார்த்துக்கிடுங்க, ஊழியங்களே வித்தியாசங்கள் இருக்கிறது. அதே போல் ஒவ்வொருடைய சுவாபங்களும் வித்தியாசங்கள் இருக்கலாம். நாம் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் அவங்கள்ட்ட இருக்க வேண்டும் சொல்லி எதிர்பார்ப்பது அது ஒரு நியாயமான ஒரு காரியம் கிடையாது. பார்த்துக்கிடுங்க, அவனுக்கு குறைவுள்ளவன் தான், அவனையும் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்பும். ஒரு அக்செப்டன்ஸ் நமக்கு வேணுங்க, மற்ற மீது ஒரு கரிசனை நமக்கு வேணும். தேவன் அதை எதிர்பார்க்கிறார். பர்னபாட்டை அது என்ன செய்யுதுன்னா இருந்துச்சு, அவன் சேர்த்து கொண்டான், ஊழியம் செய்தாங்க. 31ஆம் வசனத்தை பாருங்க. அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரிய நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெறுகிறேன். எல்லாம் சேர்ந்து இப்போ ஊழியம் செய்கிறாங்க. சபைகள் வளர்ந்து பெறுகிறது. சபையில் ஒரு பெரிய சமாதானம், ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் அங்கே என்ன செய்யுதுன்னா ஏற்படுது. சபைகள் வளர்ந்து பெறுகிறது. நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த பர்னபாவுடைய ஊழியங்கள், அவனுக்கு பர்னபா என்று சொன்னாலே ஆறுதலின் மகன் என்று பெயர். எல்லார் மீது அக்கறை உடையவன், கரிசனை உடையவன். 15ஆம் அதிகாரத்தை, அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது இங்கே ஒரு அருமையான ஒரு சம்பவம் இருக்கிறது பாருங்க. இந்த பவுலும் பர்னபாவும் ஊழியத்திற்காக இரண்டாவதாக அவர்கள் புறப்பட்டு செல்லுகின்றார்கள். அவ்வாறு செல்லும் பொழுது இந்த பர்னபா சொல்கிறான், மார்க்கு கூட கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் 15 அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 15ஆம் அதிகாரத்தில் 37ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது பர்னபா என்பவன் மார்க்கு எனும் பெயர் கொண்ட யோவானை கூட அழைத்து கொண்டு போக வேண்டும் என்றான். பவுல் என்ன சொல்கிறார் அதுக்கு அடுத்த வசனத்தில், பம்பிலிய நாட்டில் நம்ம ஊழியம் செய்து கொண்டு இருக்கும் பொழுது அவன் நம்மோடு கூட வராமல் போய்விட்டான், ஆகவே அவனை கூட்டிகிட்டு போகக்கூடாது. ஊழியத்துக்கு நம்ம கூட இடையில போனவனை ஏன் கூப்பிடுறேன்? ஆனால் இப்போ பாருங்க, இப்போ இந்த மார்க்கு பம்பிலிய நாட்டில் இருந்த போல அல்ல, இப்போ அவன் ஆவிக்குரிய வாழ்க்கை கொஞ்சம் வளர்ந்துருக்கிறான். அவன் இப்போ அது பர்னபா பார்த்துருக்கிறான். இப்போ அவன் சொல்கிறான், இவன் வரணும்னு விரும்புகிறான், கூட்டிகிட்டு போவோம். ஆனால் பவுல் சொல்கிறான், இந்த மார்க் என்ன செய்யக்கூட கூட்டு போகவே கூடாதுன்னு சொல்கிறார். இதனால் 2 பேருக்கும் சில கருத்து வேறுபாடு வந்தவொடனே பிரிந்து போயிட்டாங்க. ஆனால் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்னபா இந்த மார்க்கு அப்படியே விட்டுறல. சரி, பவுல் போனால் போகட்டும், பவுலும் சீலாவும் போய் ஒரு இடத்துல ஊழியம் செய்ய விட்டுன்னு சொல்லி அவனை அனுப்பிவிட்டு இதை மார்க்கை மாத்திரம் தாங்கூட கூட்டிகிட்டு ஊழியத்துக்கு போகிறான்.
இதனுடைய விளைவை நீங்கள் பார்த்தீங்க. பிற்காலத்தில் எந்த ஒரு பவுல் இந்த மார்க்கை பற்றி தவறான ஒரு எண்ணம் வச்சுருந்தாலும், அதே பவுல் சொல்கிறேன் பாருங்க, 2 தீமோத்தேயு 4:11 மார்க்கு ஊழியத்தில் எனக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்தான். ஆரம்ப காலத்தில் பம்பிலிய நாட்டில் இருந்த அந்த மார்க்கு போல் இப்போ கிடையாது. இப்போ சொல்கிறேன், கடைசி காலத்தில் அவன் எனக்கு எவ்வளவோ பிரயோஜனமாக இருந்தான். அன்னைக்கு இவனை அப்படியே விட்டுருந்தா என்ன இருக்கும் பாருங்க, யாருக்குமே பிரயோஜனம் இல்லாமல் இந்த மார்க்கு போயிருப்பான். ஆனால் இந்த பர்னபா அவனை சேர்த்து கொண்டான். அப்படி வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நமக்குள்ளாய் கருத்து வேறுபாடுகள் வரலாம், சில பிரச்சனைகள் வரலாம், இல்லை என்று சொல்லவில்லை. அதற்காக ஜென்ம எதிரியாக பாவித்து அப்படியே விட்டு விலகுவது தவறான ஒரு காரியம். அதற்கு மத்தியில் நம்ம அவங்க மற்றவர்கள் மீது அவருடைய கருத்துக்களுக்கு மரியாதை கொடுத்து நமக்கு ஒரு அக்செப்டன்ஸ் என்னச்சுன்னா இருக்கணும், ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை கரிசனை நமக்குள்ள இருக்கணும். மாத்திரம்தான் நாம் எடுக்கிற ஒரு காரியம் ஜெயமாக இருக்கும், அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். 1975 அப்பொழுது பாரத பிரதமராக இருந்த திருமதி இந்திரா காந்தி அம்மையார் ஜூன் மாதம் 25 எமர்ஜென்சி அந்த பீரியட் டிக்ளேர் பண்ணாங்க. நாடே கொந்தளித்து போய்விட்டது. இது எலெக்ஷன் கிடையாது, ஒன்றும் கிடையாதுப்பா. அந்த அம்மா அப்படி ஒரு எமர்ஜென்சி அவங்க என்ன செய்தாங்கன்னா அறிமுகப்படுத்தி விட்டார்கள். இதற்கு எதிராக செயல்பட்ட எல்லா எதிர்க்கட்சி தலைவர்களையும் நேராக ஜெயிலில் கொண்டு போய் அடைச்சாங்க. இன்றைக்கு முன்னால் இருக்கின்ற பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே ஜெயிலில் தான் இருந்தாங்க. பார்த்துருக்கேன். அப்போது ஜெயபிரகாஷ் நாராயணன் என்று சொல்லப்பட்ட ஒரு தேசிய தலைவர், அவர் என்ன செய்தார்னு பார்த்தீங்கன்னா, நாடே கொந்தளித்து போயிருக்கிறது, சமாதானமற்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது, இதற்கு எப்படி ஆகிலும் ஒரு முடிவு கொண்டு வர வேண்டும் யோசித்தார். அவர் செய்தார், எல்லா எதிர்க்கட்சிகளும் பற்பலவிதமான கொள்கைகள் உடையவைகள், அவங்க எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணும். இவர் கொஞ்சம் வயசு தான், ஆனால் அவர் என்ன செய்தார்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கட்சிகளையும் ஒன்று சேர்த்தார். பிரஜா சோசலிஸ்ட், லோக்தளம், சுதந்திரா, பாரதிய ஜனசங்கம் போன்ற எல்லா கட்சிகளும் ஒன்றுபடுத்தி ஐக்கியப்படுத்தி என்ன செய்தாங்கன்னா போர்க்கொடி தூக்குனாங்க. அப்புறம் உலக நாடுகளும் இந்திரா காந்தி அம்மையாருக்கு சில நெருக்கடிகள் கொடுத்தாங்க. வேறு வழி இல்லாமல் இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து இருந்தபடினால இந்த அம்மா இறங்கி திருப்பி எலெக்ஷனை நடத்துவதற்கு அனுமதித்தாங்க. எலெக்ஷனை நடத்துகிறவொன்று என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அம்மா எல்லாவற்றும் படுதோல்வி அடைந்தார்கள். இவங்க எல்லாரும் ஒற்றுமை இருந்ததுனால ஒரு பெரிய ஒரு வெற்றியை பெற்று அப்பொழுது மொராஜி தேசம் என்ன செய்தார்னா பாரத தேச பிரதமராக அவர்கள் பொறுப்பேற்றார்கள். ஏன் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, உலக பிரகாரமான மக்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கு, மாறுபட்ட கருத்துக்கள் கொள்கைகள் இருந்தாலும் கூட ஒன்றுபட்டால் அதில் ஒரு பெரிய ஒரு வெற்றி இருக்கிறது, மகிழ்ச்சி இருக்குது. நாடே கொந்தளித்து கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில், நாடே சமாதானமற்ற இருக்கிற ஒரு சூழ்நிலையில் நாட்டிற்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ஒன்று சேர வேண்டும். நம்முடைய கருத்து வேறுபாடுகள், கட்சி வேறுபாடு எல்லாவற்றையும் மறந்து ஒன்றாக இருந்தால் மாத்திரம்தான் என்ன செய்ய முடியும், நாட்டில் ஒரு அமைதியை கொண்டு வர முடியும்னு சொல்லி இந்த ஜெயபிரகாஷ் நாராயணன் அதற்கான ஒரு முயற்சி எடுத்தார், வெற்றியை கண்டார். நம்முடைய வாழ்க்கையில் கூட, நம்முடைய கிறிஸ்தவ சமுதாயத்தில், நம்முடைய சபையில், நம்முடைய குடும்பங்களில் கருத்து வேறுபாடுகளை வைத்து கொண்டு நாம் பிரிந்து போவோம் என்று சொன்னால் குடும்பங்கள் சீரழிக்கப்பட்டு விடும், குடும்பங்கள் சமாதானத்தை இழந்துவிடும், திருச்சபை அது பிரிந்து போய் ஒன்றுமில்லாமல் ஆகிவிடும். புறஜாதிகளுக்கு மத்தியிலே அது ஒரு சொல்லப்போனால் கர்த்தருடைய நாமத்தை அது வீணாக வழங்குறது போல, கர்த்தருடைய நாமத்திற்கு அது ஒரு அவமரியாதை கொண்டு வருகிறதாக அமைந்துவிடும். நம்ம ஒன்று சேர்ந்து இருக்கும் பொழுது தான் திருச்சபை என்ன செய்யனா வளரும், கர்த்தருடைய நாமம் என்ன செய்யனா மகிமைப்படும். தேவன் அதை எதிர்பார்க்கிறார். நமக்குள்ள ஒரு அக்செப்டன்ஸ், இந்த அமைதி ஏற்படுவதற்கு, சமாதானம் ஏற்படுவது, ஒற்றுமை ஏற்படுவதற்கு தேவன் எதிர்பார்க்கிற இரண்டாவது ஒரு குணாதிசயம் பார்த்தீங்கன்னா சகிப்புத்தன்மை, அக்செப்டன்ஸு, கேரிங் நமக்கு என்ன செய்யணும்னா இருக்க வேண்டும். மூன்றாவதாக ஆண்டு என்ன எதிர்பார்க்கிறான்னு பார்த்தீங்கன்னா, தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற மூன்றாவது ஒரு காரியம் கொலோசியர் நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. 20ஆம் வசனத்தில், அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று.
இப்போ இந்த சமாதானம் ஒற்றுமை ஏற்பட என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, ஆண்டவரோடு கூட நம்ம எல்லாரும் என்ன செய்யணும், ஒப்புரவாக இருக்கணும். முதல்ல நம்ம பார்த்தோம், நமக்குள்ள மன்னிக்கின்ற ஒரு சுவாபம் இருக்கணும், மற்றவர்கள் மீது அக்கறை நமக்கு இருக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இருக்கணும். மூன்றாவதாக ஆண்டவரோடு கூட ஒரு நல்ல ஒரு ஐக்கியம் நமக்கு என்ன செய்யணும் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து அதற்காகத்தான் கல்வாரி சிலுவையிலே தம்முடைய ஜீவனை என்ன செய்தார்னா கொடுத்தார் என்பதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நமக்குள்ளாக இப்படிப்பட்ட ஒரு சுவாபம் இருக்கிறதா என்று நாம் யோசித்து பார்க்கணும். அப்போ ஆண்டவரோடு கூட ஐக்கியமாக இருக்கிற முதல்ல நம்ம என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் மத்திய எழுதின சுவிசேஷத்தில் வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. 5ஆம் அதிகாரத்தில் 21 முதல் 26 வரை உள்ள வசனங்களில் வேதம் மிக அழகாக சொல்லுகிறது, உனக்கும் உன் சகோதரனுக்கும் ஏதோ ஒரு மனஸ்தாபம் இருக்கும் என்று சொன்னார். நீ ஆலயத்திற்கு காணிக்க கொண்டு வந்த பொழுது நீ அதை உணர்வு என்று சொன்னார். நீ காணிக்க செலுத்துவதற்கு முன்பாக அதை பலிபீடத்துக்கு முன்பு வைத்து விட்டு முதலாவது போய் சகோதரனோடு ஒப்புரவாகிட்டு வந்து காணிக்கணிச்சு செலுத்து. அப்போ ஆண்டவரோடு ஒப்புரவாக்கு முன்பாக நாம் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, முதல்ல சக மனிதரோடு கூட சகோதரரோடு கூட ஒப்புரவாக வேண்டும். அதற்கு அப்புறமாகத்தான் நம்ம காணிக்கை செலுத்தும் பொழுது இருந்தாலும் சரி, நம்ம ஜெபம் பண்ணாலும் சரி, அது என்ன செய்யணும், அங்கீகரிக்கப்படும். தேவன் மட்டும் முதல்ல எதிர்பார்க்கிறது தெரியுமா, நமக்குள்ளாக ஒரு ஒப்புரவாகுதல் வேண்டும், மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை வேண்டும். இங்கு வசனம் சொல்லுகிறது, சகோதரனோடு ஒப்புரவாகி கொண்டு எனக்கு காணிக்கை செலுத்துவா. அப்போ ஆண்டவரோடு ஒப்புரவாக வேண்டும் என்று சொன்னால் உலக பிரகாரமாக நாம் சரி செய்ய வேண்டிய காரியங்களை நாம் சரி செய்ய வேண்டும். அது மாத்திரமல்ல, நீங்கள் தொடர்ந்து வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, எபேசியர்கள் நிருபத்தில் வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. இங்கே 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன நமக்கு சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா 14ஆம் வசனம் சொல்லுகிறது, அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதிறத்தாரை ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து, 16ஆம் வசனம் சொல்லுகிறது, பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு என்ன செய்தார், நாம் ஒப்புரவாக்கினார் என்பதாக வேதத்தில் சொல்லப்படுது. அப்போ நமக்கும் ஆண்டவருக்கும் பகையாக ஒரு சுவர் நினைச்சதுன்னா இருக்கிறது. அந்த சுவரை நாம் என்ன செய்யணும், தகர்த்து போடணும். அது என்ன சுவர்னு பார்த்தீங்கன்னா, ஏசாயா 59:2 சொல்லுகிறது, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அப்போ நமக்கும் ஆண்டவருக்கும் நடுவாக இருக்கிற அந்த சுவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள். இது என்ன செய்யணும்னா நம்ம விட்டு அகன்று போகணும். அது இயேசுவின் இரத்தத்தினால் மாத்திரம்தான் அது என்ன செய்யணும், நம்ம விட்டு அகன்று போகும். இந்த பகையாக நின்ற நடுச்சுவரை தகர்ப்பதற்காகத்தான் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தம்முடைய இரத்தத்தை என்ன செய்தார்னா சிந்தினார். இன்றைக்கு நம்ம தேவனுக்கு விரோதமாக என்னென்ன பாவங்கள், என்னென்ன குற்றங்கள், அக்கிரமங்கள் செய்திருக்கிறோமோ அதை ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து அவருடைய மன்னிப்புக்காக அவருடைய சமூகத்திலே நாம் கெஞ்சும் பொழுது, மன்றாடும் பொழுது தம்முடைய இரத்தத்தினாலே நம்ம என்ன செய்தார், கழுவுகிறார். இரத்தத்தை நம்மை பரிசுத்தமாக்கி அவரோடு கூட நம்மை ஒப்புரவாக்குகின்றார். அவ்வாறு ஒப்புரவாகும் பொழுது வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு சமாதானம், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மகிழ்ச்சி, குடும்பத்தில் ஒரு பெரிய சமாதானம், திருச்சபையில், தேசத்தில் அப்படி ஒரு பெரிய சமாதானம் உண்டாகும். அந்த ஒரு சமாதானத்தை ஆண்டவர் தாமே நம்ம எல்லாருக்கும் கொடுத்து ஆண்டவர் வழிநடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நம்மை அர்ப்பணிக்கும் வண்ணமாக கீதம் 254, கிறிஸ்தவ கீர்த்தனை 307 பாடவும். போசனந்தான் உண்டோம் திரு ரா போசனம் போலுலகில். கீதம் 254, கிறிஸ்தவ கீர்த்தனை 307 பாடவும். Saro
ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எல்லாரும் ஒருவரோடு ஒருவர் சமாதானம் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். அந்த சமாதானத்தை வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் ஐக்கியப்படுகிறவர்களாக, ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டவர்களாக, ஒற்றுமையோடு கூட இருக்க வேண்டும் என்று உடைய வேத வசனத்தின் மூலமாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற உடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஒரு மனம் ஒற்றுமை ஏற்படுவதற்கு எங்களுக்குள்ளே மன்னிக்கின்ற ஒரு சுபாவம், எங்களுக்குள்ளாய் மற்றவர்கள் மீது உள்ள ஒரு கரிசனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இருக்கணும். அது மாத்திரம் எல்லாவற்றுக்கும் மேலாக கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்பட்ட ஒரு வாழ்வு எங்களுக்கு இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த நம்முடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படியே நாங்கள் வாழ ஆண்டவர் எனக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையில் பங்கு பெற்றிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பேர் பேராக நீர் ஆசீர்வதிப்பீராக சுவாமி. உம்முடைய பிள்ளைகள் கடந்து வருகிற பாதை எப்படிப்பட்ட ஒரு பாதையாக இருந்தாலும் கூட சுவாமி, சமாதானமற்ற ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகள், ஏராளமான பிள்ளைகள் உண்டு சுவாமி. குடும்ப சூழ்நிலை நிமித்தமாக, சரீரத்தில் ஏற்பட்ட பலவீனத்து நிமித்தமாக, இதன் மூலமாக என்ன நடக்குமோ என்று சொல்லி வேதனையோடு சமாதானத்தை இழந்து, இரவின் தூக்கத்தை இழந்து வாழுகின்ற அநேக குடும்பங்கள் உண்டு தகப்பனே. குடும்பத்தில் ஏற்பட்ட பிரிவு நிமித்தமாக சமாதானத்தை இழந்து தவிக்கின்ற அநேக குடும்பங்கள் உண்டு சுவாமி. என்னுடைய மகனுக்கு ஒரு வாழ்க்கை இல்லையே, என் மகனுடைய வாழ்க்கை வேதனையோடு கூட இருக்கிறதே, அவருடைய குடும்பத்தில் சமாதானம் மற்ற இருக்கிற சொல்லி அநேக பெற்றோர்கள் கண்ணீரோடு கூட ஜெபிக்கும்படி வேண்டிக் கொண்டதெல்லாம் அறிந்திருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, இந்த குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை பெருக பண்ணுவீராக. பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஒரு சமாதானத்தை பெருக பண்ணும்படி ஜெபிக்கிறோம் சுவாமி. அநேக குடும்பங்களில் பிள்ளைகள் செய்த தவறு நிமித்தமாக பெற்றோர்களை மன்னிக்க முடியாத ஒரு சுபாவம் ஐயா. அவர்களை பார்த்தவுடன் எட்டியை போல ஒரு கசப்பான ஒரு அனுபவத்தை தான் அவங்க பெற்றுக்கொள்கிறாங்கப்பா. இதையெல்லாம் கர்த்தர் மாற்றுவீராக. கல்வாரி சிலுவையிலே சிந்திய இரத்தத்தினாலே ஆண்டவரை ஒவ்வொருவரையும் கழுவும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை உமது பிள்ளைகளுக்கு கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ரட்சிக்கப்பட உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. துன்மார்க்கமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் மனம் திரும்பும்படி எனக்கு கிருபைகளை கொடுப்பீராக. சமாதான குறைச்சலினால் ஆண்டவரை பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய கரத்தில் கொடுக்கிறேன். யார் யார் நிமித்தமாக, என்னென்ன காரணங்கள் நிமித்தமாக இது சமாதான குறைச்சல் வருகிறது, எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றும்படியை ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த குடும்பங்களில் சமாதானம் ஏற்படும். பொருளாதார பிரச்சனையினாலும் சுவாமி கடன் மேல் கடன் பட்டு அப்பா ஆண்டவரே வாழ்க்கையை இழந்து தவிக்கின்ற பிள்ளைகளுக்கு கூட உண்டு தகப்பனே. அந்த குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை தருவீராக. தவறான வழியிலே பணத்தை எல்லாம் இழந்து போன பிள்ளைகள் உண்டு சுவாமி. ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன் ஐயா, ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் இடத்தில் வரும்பொழுது ஐயா, இந்த இளையகுமாரன் வரும்பொழுது எவ்வாறு அவனை ஏற்று ஆண்டவரே அவனை எல்லாம் ஆண்டவரை தவறுகளையும் மன்னித்து ஆசீர்வதித்தீரே சுவாமி. அந்த சம்பவத்தில் அந்த ஊமையை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல் அந்த நல்ல தகப்பனை போல் நீ இருக்கிறபடினால் உமது பிள்ளைகளை நீ ஏற்றுக்கொண்டு அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. அப்படி வாழ்க்கையில் ஒரு பெரிய மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் கர்த்தர் கட்டளையிட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ தந்த கற்பத்தின் கனிகளை உடைய கரத்தில் கொடுக்குறீங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. இப்படி பிள்ளைகளுக்கு ஏற்ற நல்ல வளர்ச்சியை கொடுத்து எங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தும்படி ஜெபிக்கிறோம். ஞானத்திற்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பரத்திலிருந்து வரும் ஞானத்தை பிள்ளைகளை நிரப்புவீராக. சீக்கிரத்தில் எங்களுடைய பிள்ளைகள் அரசு தேர்வுக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற எழுதப்போகிற அறிந்திருக்கிறீங்கப்பா. இப்படி பிள்ளைகளுக்கு விசேஷத்தின் ஞானத்தை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. படித்து முடித்து விட்டு வேலைக்கே காத்திருக்கிற வாலிப தம்பிமாருக்காய் தங்கைமாருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்வீராக. அவங்களை எடுக்கிற எல்லா பிரயாசங்களையும் கர்த்தர் ஆசீர்வாதமாக்கி தரும்படியே ஜெபிக்கிறோம். நல்ல உயர்ந்த வேலையை கொடுப்பீராக சுவாமி. அதே போல் திருமணத்திற்கு பல வருஷங்களை காத்திருக்கிற அருமையான சகோதர சகோதரிகள் உண்டு தகப்பனே. நெடுங்காலமாய் காத்திருக்கிற இருதயத்தை இழைக்க பண்ணும் விரும்பினது வரும்பொழுதோ ஜீவிச்சு போல் இருக்கும் என்று சொன்னீரே சுவாமி. எத்தனையோ பெற்றோர்கள் கண்ணீரோடு கூட இருக்கிறாங்க. இந்த மாதத்தில் இந்த வாரத்தில் என் குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடந்துராதா, என் மகனுக்கு என் மகளுக்கு திருமணம் காரியங்கள் நடைபெறாதா என்று சொல்லி அப்பா கண்ணீரோடு இரவு பகலை புலம்புகிற பெற்றோர்கள் உண்டு தகப்பனே. நம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீரெல்லாம் நீங்கள் பார்த்து அவருடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்யும்படியே ஜெபிக்கிறோம் ஐயா. நன்மையான எந்த ஒரு ஈவும் புரணமான எந்த வரமும் பரத்திறந்து உண்டாகி அது ஜோதிகளின் பிதாவாகிய உம்முடைய சமூகத்தில் இறங்கி வருகிற எழுதப்பட்டு இருக்கிற அந்த வார்த்தையின்படி இந்த நன்மையான
பொல்லான ஈவுகள் பரத்திருந்த பிள்ளைகளுக்கு கட்டளையிடப்பட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, குழந்தை செல்வங்களுக்கு காத்திருக்கிற தம்பதிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. பல வருஷங்களாக திருமணமாகியும் குழந்தை இல்லை என்று சொல்லி கண்ணீரோடு உடைய சமுத்திரம் புலம்பிக் கொண்டிருக்க இருந்திருக்கிறீங்கப்பா. எந்த ஒரு ஆண்டவரே சில நல்ல காரியங்களுக்கு சுப காரியங்களுக்கு செல்வதற்கு கூட தயக்கத்தோடு கூட இருக்கிற பிள்ளைகளுடைய தகப்பனே, இந்த பிள்ளைகளுடைய இயக்கங்கள் எல்லாம் பார்த்து சுவாமி அவர்களுக்கு ஆண்டு ஒரு அற்புதம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. அவருடைய கற்பத்தை நீ ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த வருஷத்தில் இந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஆண்டவரை அற்புதத்தை கட்டளையிடுவீராக, நன்மையை கட்டளையிடுவீராக சுவாமி. இது உம்மால் கிடைக்கிற ஒரு சுதந்திரம் ஆண்டவரே. அந்த சுதந்திரத்தை எங்கள் பிள்ளைகள் பெற்று அனுபவிக்க கர்த்தருக்கு பெரிய சாட்சியாக இருக்கும் என்று மகிழ்ந்து கலிகூற ஆண்டவரை சமாதானத்தோடு வாழ உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பெருகால நிலைமையிருக்கிற சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. கற்பத்தின் கனியை பூரணப்படுத்தி சுகப்பிரசவத்தை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வயோதிபர் நிலைமையிருக்கிற அருமையான பெற்றோர்களுக்கு ஜெபிக்கிறோம். தனிமையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே வயோதிபர் அருமையான பெற்றோர்களுக்கு விசேஷமாக ஜெபிக்கிறோம் ஐயா. அவருடைய எல்லாம் பலவீனங்களும் கர்த்தர் மாற்றுவீராக. அவருடைய பலவீனத்தில் கர்த்தரே பலனாக இருக்கும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. நீரே தாயும் தகப்பனுமா இந்த கரங்களை படுத்து நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எனக்கு யாருமே ஆதரவு கிடையாது, பிள்ளைகளெல்லாம் வெளியிடங்களில் இருக்கிறாங்க, நான் தனிமைப்படுத்தப்பட்டவனா இருக்கிறேன், தனிமைப்படுத்தப்பட்டவளா இருக்கிறேன்னு சொல்லி கலங்கின அநேக ஆண்டவர் தகப்பன்மார் தாய்மார் உண்டு தகப்பனே. அவர்களுக்கு கர்த்தர் இரக்கம் செய்வீராக சுவாமி, இரக்கம் செய்வீர். அவர் எந்த நிலைமையில் இருந்தாலும் கர்த்தர் அவளை தாங்கி அவளை பலப்படுத்தி அவளை சிறப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். நல்ல சுகத்தை பலத்தையும் நீடித்த சுகவாளையும் சமாதானத்தை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. கடன் பிரச்சனையினால் சமாதானத்தை இழந்து தவிக்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. என்னென்ன காரியத்தை நிமித்தமாக தங்களுடைய ஆண்டவரை வாழ்க்கையில் அப்போ தன்னுடைய ஆசைகளெல்லாம் இழந்து போனார்களோ சுவாமி, தொழில் நிமித்தமாக நஷ்டப்பட்ட அநேக பிள்ளைகள் உண்டு தகப்பனே. ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. உடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்வீராக சுவாமி. கண்ணீரோடு உடைய சமூகத்தில் வந்து மன்றாடுகிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இரக்கம் பாராட்டும்படி அங்கு ஜெபிக்கிறோம் ஐயா. இழந்து போன எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. உடைய பிள்ளைகள் கைடு சில எல்லா பிரயாசங்களிலும் விசேஷமான ஆசீர்வாதங்களை கொடுத்து வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். தேசத்தில் சமாதானத்தை கொடுத்து மகிழ்ச்சியை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இப்போது இந்த ஆராதனை வேளையை ஒளிப்பதிவு செய்வதற்கு தாங்க முன்வந்த அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சென்னை ஆடம்பக்கத்தை சார்ந்த அருமையான தாயார் திருமதி கிரேஸ் கமலகுமாரி அம்மா அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வயதான காலத்து கர்த்தருடைய கிருபை அதிகமாக இவளை தாங்குவதாக, நல்ல சுகத்தை பலத்தை நீடித்த சுகவாழ்வையும் அருமையான மகளுக்கு கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கொடுத்த அன்பு மகனுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அன்பு சகோதரர் டேவிட் ராஜகுமார் அவர்களுக்காக, நீரோடு கொடுத்த அருமையான துணைவியார் திருமதி நவீன் பிரியா அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த வாரத்திலும் தன்னுடைய 10வது திருமண ஆண்டை காணும்படி கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. புதிய ஆண்டு பிரவேசிக்க அருமையான பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை பலத்தை நீடித்த சுகவாழ்வையும் கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ கொடுத்த 2 குழந்தை செல்வங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அன்பு பிள்ளைகள் ஜோனத்தன் சாமுவேலுக்காக, அன்பு மகள் எஸ்தர் தபிதாவுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அருமையான பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமதை விருத்தி அடைந்து போல் இந்த பிள்ளைகள் விருத்தி அடையும். வருங்காலத்தில் நட்சத்திரத்தை போல் பிரகாசிக்க ஆண்டவர் அனுகிரகம் செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இன்னும் பல வகையிலே இந்த ஊழியங்களுக்கு உதவி செய்கிற எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய தனிப்பட்ட வாழ்வின் தேவைகளுக்காக, பிள்ளைகளுடைய வாழ்வின் தேவைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அநேக குடும்பத்தில் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்கு சாட்சியை வாழ வேண்டும், குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிறிஸ்துவுடைய சமாதானம் பெருக்கெடுத்து ஓட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கும்படி வேண்டிக் அநேக பெற்று உண்டு தகப்பனே. ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் உங்கள் நாமத்தில் மகிமைப்படுத்தும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மிகுந்த தாழ்மொழி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. உங்கள் பாவங்கள் மித்த முழு இதயத்தோன்மையாய் மனசாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்து நீங்கள் விசுவாசத்தோடு சேர்ந்து உங்களுக்கு ஆறுதல் உண்டாக இந்த பரிசுத்த சாக்கிரமத்தை வாங்கிக் கொள்ளுங்கள். அதற்காக பணிவாய் முழங்கால் படியிட்டு சர்வ வல்லமை உள்ள தேவனை நோக்கி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, சகல மனிதருக்கும் நியாயாதிபதியே, தேவருடைய நீதியுள்ள கோபாக்கினை எங்கள் மேல் வரத்தக்கதாக நாங்கள் அடிக்கடி நினைவினாலும் வார்த்தையினாலும் கிருபையினாலும்
உம்முடைய திவ்ய மகத்துவத்துக்கு விரோதமாய் அகங்கரித்து செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டு புலம்புகிறோம். இந்த குற்றங்களை குறித்து நாங்கள் உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு முழு மனதோடே துக்கப்படுகிறோம். அவைகளை நினைத்து வேதனைப்படுகிறோம். அவைகள் எங்களாலே சுமக்கப்படாத பாரம். எங்களுக்கு இறங்கும், மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே எங்களுக்கு இறங்கும். நாங்கள் செய்த யாவையும் உமது குமாரனும் எங்கள் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் எங்களுக்கு மன்னியும். உமது நாமத்துக்கு கனமும் மகிமையும் உண்டாகும். நாங்கள் புதிதாக்கப்பட்டவர்களாய் இனி எப்பொழுதும் உமக்கு ஊழியம் செய்து உமக்கு பிரியமாய் நடந்து வரும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கட்டளையிட்டருளும். ஆமென். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமது மனம் திரும்புகிற யாவருக்கும் பாவ மன்னிப்பு அருளிச் செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாக வாக்குத்தம் செய்திருக்கிற நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமுள்ள தேவன் நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவர்கள் விடுதலையாக்கி சகல நன்மை உறுதிப்படுதல் நிறுத்தி நித்திய ஜீவகரையில் சேர்ப்பாராக. தம்மிடத்தில் உண்மையாய் மனதிருமுறை யாவருக்கும் நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவிழம் பற்றி ஆறுதலான வார்த்தைகளை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பரிசுத்த பவுல் சொல்லியிருக்கிறதையும் கேளுங்கள். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்பாத்திரமானது. பரிசுத்த யோவான் சொல்லியிருக்கிறதையும் கேளுங்கள். ஒரு பாவம் செய்வானானால் நீதிபராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. உங்களை உயர்த்துங்கள். நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் தேவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது மிகவும் தகுதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையுமாயிருக்கிறது. ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் பரம சபை அனைத்தோடும் நாங்களும் முது மகிமுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி இரக்கமுள்ள கர்த்தாவே,
எங்கள் சுயநீதி நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவனுடைய அளவற்ற இரக்கத்தை நம்பி சேருகிறோம். உம்முடைய மேசையின் கீழ் விழும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரம் அல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சணமுடைய மாறாத ஆண்டவராய் இருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தால் எங்கள் பாவமுள்ள சரீரம் சுத்தமாகி அவருடைய விலை உயர்ந்த இரத்தத்தால் ஆத்மா கழுவப்படுவதற்கும் எப்பொழுது நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாயிருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளும். சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, தேவரே எங்கள் உருக்கமாக இறங்கி உம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணமடைந்து எங்களை மீட்டுக் கொள்ளும்படி அவரை தந்தளினரே. அவர் சிலுவையிலே ஒரே தரம் தம்மை ஏகபலியை ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போதுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்ததும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கு நினைப்போட்டு ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது சுவிசேஷத்தில் கட்டளையிட்டிருக்கிறாரே. இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளி உமது குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமத்தின்படி நாங்களுடைய பாடுகளையும் மரணத்தை கூர்ந்து உமது சிருஷ்டி பதார்த்தங்களாகிய இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய பரிசுத்தமுள்ள சரீரத்திற்கும் இரத்தத்திற்கும் பங்கு உடலாகும்படி கிருபை செய்ய வேண்டுமென்று மிகவும் தாழ்மை வேண்டிக் கொள்கிறோம். இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீசலுக்கு கொடுத்து, எல்லாரும் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்கு கை கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம். என்னை நினைவுறும்படி செய்யுங்கள் என்றார். அப்படி ராபோஜனம் பண்ணின பின் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்களார் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவம் மன்னிப்பிடம் உங்களுக்காக அநேகருக்கு சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம். இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவுகூரும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். Yeah.
ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டலங்கள் இருக்கிற ஜெபம் செய்வோம். பரமபிதாவாகிய கர்த்தாவே, முதடியாராகிய நாங்கள் இப்பொழுது செலுத்திருக்கிற துதி தோத்திர பலிகளை இரக்கமாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்று தயவுள்ள பிதாவாகிய உம்மை முழு மனதோடு வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணியத்தினாலும் மரணத்தினாலும் அவர் திருரத்தத்தை பற்றி விசுவாசத்தின் மூலமாய் நாங்களும் மற்றுமுள்ள உம்முடைய சபை அனைத்தும் பாவ மன்னிப்பையும் அவர் பாடுகளினால் உண்டான மற்றெல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளும்படி தேவரீர் கிருபை செய்ய வேண்டுமென்று தாழ்மையாய் பிரார்த்திக்கிறோம். கர்த்தாவே, சரீரமும் ஆத்துவமாகிய எங்களை முழுவதும் தேவருக்கு புத்தியும் பரிசுத்தமும் ஜீவனுள்ள பலியாக ஒப்புக் கொடுக்கிறோம். இப்பொழுது பரிசுத்த நற்கரையில் பங்கு பெற்றிருக்கின்ற எங்கள் எல்லாரையும் தேவருமது கிருபையினாலும் பரம ஆசீர்வாதத்தினாலும் நிரப்பேறிட வேண்டுமென்று பணிவாய் வேண்டிக் கொள்கிறோம். அநேக விதமாய் இருக்கிற எங்கள் பாவங்களினாலே தேவரீருக்கு எந்த பலியும் செலுத்துவதற்கு நாங்கள் அபாத்திரராக இருந்த பொழுதிலும் எங்கள் அபாத்திரத்தை தேவரீர் கவனியாமல் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் குற்றங்களை மன்னித்து எங்கள் கடமையின்படி நாங்கள் செலுத்திருக்கிற பணிவிடை ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்று பிரார்த்திக்கிறோம். அவரோடும் பரிசுத்த ஆவியோடும் ஐக்கியமாயிருக்கிற தேவரிற்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கு உண்டாவதாக.
எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானங்களோடு கூட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து பற்றி அறிகிற அறிவிலும் அன்பில் நிலைத்திருக்கும்படி உங்களுடைய இருதயத்தை சிந்தையை காக்கடவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஆசீர்வாதங்களோடு கொண்டு இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்களோட நிலைத்திருக்க கடவது. நிறைவு கீதமாக பாமாலை மங்கள கவிகள் 1 பாடுவோம். எல்லா நன்மைக்கும் காரணா எல்லாரும் போற்றும் ஆரணா. பாமாலை மங்கள கவிகள் 1 பாடுவோம். மகா பரிசுத்த பிதாவே, இந்த பரிசுத்தமான ஆராதனை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய திருச்சமூகத்தில் வந்திருந்து உம்மை ஆராதிக்கவும் உம்மோடு ஐக்கியம் கொள்ளும் கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் தொடர்ந்து ஆசீர்வதியும். தொடர்ந்து வரும் நாட்கள் எங்களுக்கு ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு நாட்களாக அமைய கிருபை தாரும். உம்முடைய கிருபையும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கர்த்தர்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடே சென்று வாருங்கள்.